கஞ்சன் குடலை கண்ணியரதம் விடுங்கி வெங்கினத்தான் மாயன் விட்டறிந்தார் திக்கதிலே கஞ்சனையும் கொண்டு கருமமது செய்தவரும் தஞ்சம் விட்ட தேவருட தன்னிடுக்க மாற்றி மாதாபிதாவுடைய வந்திரையும் தன் மாற்றி சீரான உக்கிர சேனனையும் ஆள வைத்து அவரவர்க்கு நல்ல ஆனபுத்தி சொல்லி மிக எவரவர்க்கும் நல்ல தன்னவன் எந்த மருமகனை இவனோதான் கொண்டதென்று வந்தானே மயனுடன் வாதாடி யுத்தமிட அப்போது மாயன் ஆராய்ந்து தன்பார்த்து இப்போது இவனை கூடாது சத்தபலம் அல்லோ சராசந்த வெந்தனுக்கு வந்தி மன்னல்லோ கொல்ல வகை உண்டும் என்று இது வேலை தப்பவென்று எம்பெருமாள் தான் நடந்து தெருவோடு கூடி ஜகலது குள்ளகினரே கடலுக்குள் வந்து கனத்த மதிலிட்டவரும் இடமுடனே மாயே துவரையம் பதியிருந்தார் பூதனை சகடனோடு பின்னுள்ள நரகதமை பூதனை எல்லாம் கொண்டு சுத்தமாய் மதுரை புகி மீதமே இல்லாத நெஞ்சையும் விளந்து கொண்டு கூதவந்துவரையம்பதியில் குணமுடன் இருந்தாரந்தே ஆயர்குடியிலே பல வீடுகளுக்குள்ளாக புகுந்து வெண்ணெய் திருடி தின்று ஆயர்குல சிறுவர்களோடு கந்துகாலிகளை மேய்க்கச் சென்று ஆயருக்கு வந்த ஆபத்துக்களையும் போக்கி நந்தகோபனுடைய மகன் என்று வளங்கள் நாட்டி அவர் வளர்ந்து வருகின்ற அந்த காலத்திலே கஞ்சன் நினைக்கின்றான், இந்த பிராயத்திலேயே இத்தனை அசகாய சூரனாக இருக்கின்றானே, இவனை வளரவிட்டால் ஒருவேளை நம்மால் கூட இவனை எதிர்க்க முடியாது. எனவே இப்பொழுதே அவனை போருக்கு அழைத்து கொண்டு விட வேண்டும் என்று ஒரு தூதுவனை அனுப்பி வைக்கின்றான். தூதன் மூலமாக கஞ்சன் போருக்கு அழைக்கிறான் என்ற விவரத்தை கேட்டு எம்பெருமான் ஒரு சிறு படையை திரட்டினார். அண்ணன் பலராமரையும் துணைக்கு அழைத்தார். 2 பேருமாக கஞ்சன் அரசாண்டு இருக்கின்ற மதுரை என்பதை நோக்கி பயணமானார்கள். அந்த படை சிறிய அளவாக இருந்தாலும் ஒழுங்குடையதும் வீரத்தனமுடையதுமாக அமைந்த ஆயர்குலத்து தேவை. ஆனால் கஞ்சன் இவர்களை வழியிலேயே கொண்டுவிட வேண்டும் என்று பெரிய பெரிய மன்னர்களை அமர்த்தியிருந்தார். பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனுமாக அந்த மல்லர்களோடு எதிர்த்து போரிட்டு அவர்களை கொன்று குவித்தார்கள். மதம் கொண்ட யானைகளை வழியிலே அமைத்திருந்தார். அந்த யானைகளையும் கொன்று தீர்த்தார்கள். கடைசியாக வெற்றி பெற்று
நம்மை நோக்கி வருகிறார்கள் என்ற விவரத்தை அறிந்து எதிர்த்து வந்தவனை கொல்லுவேன் என்று கொக்கரித்துக் கொண்டு சங்கையற்ற கோடி தத்தி படையுடனே எண்ண முடியாத கோடிக்கணக்கான படை வீரர்களை கொண்ட பெரும் படையோடு வந்து எதிர்த்தார். எம்பெருமானுக்கும் கஞ்சனுக்கும், எம்பெருமான் கொண்டு வந்த படைக்கும் கஞ்சன் கொண்டு வந்த படைக்கும் கன நேரம் யுத்தம் நடந்தது. கஞ்சனுடைய படைகள் எல்லாம் அழிந்தது. ஆனால் கஞ்சனோ எம்பெருமானோடு எதிர்த்து நின்று போரிட இயலாது மண்ணிலே சாய்ந்தார். உடனே ஓடிச் சென்று அவனுடைய மார்பிலே அமர்ந்து கொண்டு கஞ்சனுடைய வயிற்றை கிழித்து குடலை பிடுங்கி 8 திக்கும் விட்டறிந்து ஜெயகோஷம் புரிந்தார் பகவான். தேவர்கள் முனிவர்கள் கண்டு வாழ்த்தி சந்தோஷப்பட்டார்கள். கஞ்சனால் பிடித்து சிறைப்படுத்தப்பட்ட தேவர்களானாலும் மற்றும் மன்னர்களானாலும் கஞ்சனுடைய தந்தையானாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் கஞ்சனால் அகப்படுத்தப்பட்ட அந்த சிறையில் கிடந்த அத்தனை பேரையும் சிறை மீட்டி அவரவருடைய இடங்களுக்கு அனுப்பி வைத்துவிட்டு கஞ்சனுடைய தந்தையாகிய உக்கிரசேனனுக்கே திரும்பவும் அந்த நாட்டை பட்டம் சுட்டி வைத்துவிட்டு பகவான் மீண்டும் ஆயர்வதி ஏகி வருகின்றார். வருகின்ற வழியிலே சராசந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு துஷ்டன், சத்தபிலமுடையவன், அவன் வந்து எம்பெருமானை தடுக்கின்றான். யாரடா நீ? என்னுடைய மருமகனை கொன்றுவிட்டா வருகிறாய்? உன்னை விடுவேனோ அப்படி என்று கொக்கரித்தார். எம்பெருமான் பார்த்தார், இது சத்தபிலமுடையவன், இவனை கொல்லுவதற்கு என்றே கொற்றவ வீமனை நாம் பூலோகத்திலே அமைத்திருக்கின்றோம். வீமன் இந்த சராசந்தனை கொன்றால்தான் அந்த வீமனால் துரியோதனனை கொல்ல முடியும். எனவே துரியனை சங்காரம் செய்ய வேண்டுமானால் நாம் இப்பொழுது இவனை கொல்லக்கூடாது. ஆனால் போரிலே தோற்று ஓடவும் கூடாது. எனவே உபாயமிட்டு பகவான் ஒரு கலகப் போரை நடத்துகின்றார். பலராமனும் கண்ணனுமாக நின்று சராசந்தன் கொண்டு வந்த பெருத்த சேனையானது சிதறி ஓடும்படியாக கலகப் போரை நடத்தினார். சிதறி ஓடுகின்ற படைகளை எல்லாம் ஓடி ஓடி சென்று ஒழுங்குபடுத்துகின்ற நிலையிலே துணிந்தான் சராசந்தன். அந்த நேரம் பார்த்து இவர்கள் தங்களுடைய படையை வேகமாக வழிநடத்தி கடலுக்குள்ளாக சென்று துவரையம்பதி என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த துவாரகாபுரி பட்டணத்துக்கு மன்னராக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் விளங்குகின்றார். இப்படி பூதனை ககடனோடும் பின்னுள்ள அரக்கர் தம்மையும் சூதனை எல்லாம் கொன்று சுத்தமாய் மதுரை புக்கி நீதமே இல்லாத நீதங்கெட்ட கஞ்சனையும் கொன்று அவனால் சிறைப்படுத்தப்பட்ட தேவர்களையும் மக்களையும் விடுதலை செய்து பூதவனாகிய எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகாபுரியிலே மன்னராக வைத்திருக்கின்றார். இனி ருக்மணி கல்யாணத்தை பற்றி எம்பெருமான் சொல்லுகிறார். கஞ்சனையும் மற்றும் உள்ள காலவும் தங்களையும் வஞ்சகமாய் உள்ள வானர பலனையும் முதலாய் உள்ள ஏற்றரையும் அம்முதலாய் உள்ளவரை அறியோன் அர்த்தனரம் சத்தபிலம் உள்ள தத்துவத்தாதங்களையும் வித்தகனார் கொல்ல மேல் நினைத்தாரம் மாலை கஞ்சன் வலிமை கண்டறிந்து தேவருக்கு அஞ்சல் அருளி ஆளிக்குள் விட்டிருந்தார். வாரிக்குள் கோட்டை வளைந்து மணி மேடை வைத்து வீர குருநாதன் வீட்டிருந்தாரம் மானை மாயந்து வரையும் பதிவாழ்ந்துதான் இருக்க நாயனுக்கு வந்த நல்ல உறுப்பினியை விதியை அறியாமல் மேலும் ஒரு ராஜனுக்கு திருமாங்கிலியம் சேர்க்க தூணிந்தனராம். அப்போது நரதரும் அறியோ நாடி பணிந்து இப்போது உந்தனக்கு இசை
வேகத்தால் உண்டு பண்ணி விரைவாய் கோடும் நடந்தாள். திருமலை தன்னை மொய்குழலால் கண்ணியுடன் கழுத்திலே இட்டு காம கண்ணிட்டிடவே மாயனுக்கு மோகம் மாதுக்கும் மோகம் தேசமெல்லாம் மோகம் சென்றது காணும் அனை முன்னாலே கேட்டு முகத்தமிட்டவர்களையும் அந்நாளே கொன்று அவன் படையும் தனர்த்து ஒரு பிணிக்கு தேவரெல்லாம் கோலமிட மலையிட்டு திருப்புகழ்ந்த மாயன் விமானம் அதிலேறி மனமணியையும் கூட்டி மாயன் வாடையுடனே வினோகரமான் விரைவாய் நடை நடந்து கடலுக்குள் சென்றிருந்தார் காயாம்பு மிகவண்ண இப்படியே முன்னம் இதந்திருந்த வெண்ணை எல்லாம் அப்படியே மலையிட்டு அமர்ந்திருந்தாரம்மானை ஆயர்குடியில் வளர்ந்து வெண்ணை அருந்தி முறை மாதரை அணைந்து தீயன் கொடிய கஞ்சனையும் திருக்கி அறுத்து அசுரரையும் உபாயமுடனே குலையடக்கி ஒரு பிணி முதலாய் பெண்களையும் தேசம் புகழ மணமுகித்து துவரையும் பதியில் இருந்தனரே. எம்பெருமான் துவாரகாபுரிக்கு மன்னராக விளங்கி இருந்த காலத்திலே அவருக்கென்று அமைக்கப்பட்ட அன்னை உருப்பிணி, அதாவது ருக்மிணி தேவி. மகாலட்சுமி தான் எம்பெருமான் கேட்டுக்கொண்ட பிரகாரம் பூலோகத்திலே ருக்மிணி தேவியாக பிறந்திருக்கின்றார். அவள் பிறந்த அந்த நாளையிலேயே அவளுக்கு எம்பெருமான் பேரிலே நாட்டம். ஆனால் அவள் பருவமங்கையாக வந்தவுடன் அவளை இன்னொரு தேசத்து மன்னனுக்கு திருமணம் செய்ய பெற்றோரும் கூடி பிறந்த சகோதரரும் எண்ணி நிச்சயித்து விட்டார்கள். காரணம், சகோதரனாகிய ருக்மிணிக்கு இந்த கண்ணனை பிடிக்காது. ஆதலால் கண்ணனுக்கு நேர் விரோதியாக இருந்த அசூயை கொண்டிருந்த சிசுபாலன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனுக்கு தன் தங்கையை திருமணம் செய்து கொடுக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விடுகிறார். இந்த செய்தி நாரத முனிவர் வாயிலாக துவாரகாபுரிக்கு தெரிவிக்கப்படுகிறது. இதை அறிந்த ஸ்ரீகிருஷ்ணன் கஞ்சனை வெல்லுவதற்கு எப்படி ஒரு ஸ்ரீ படையை கூட்டிக் கொண்டாரோ அதுபோல படையையும் திரட்டிக் கொண்டு அண்ணன் பலராமரையும் துணைக்கு அழைத்துக் கொண்டு இங்கே வருகிறார்கள். வருகிற போதே பகவான் மோகமயமான மயக்கக்கூடிய ஒரு தாவரத்தை செய்து வந்தார். 3 கோடி பொன்னினால் செய்து வந்தார். இந்த அம்மையை கண்டு அந்த மோகமயமான தாவரத்தை கழுத்திலே அணிவித்தார். அந்த அம்மையினுடைய கழுத்திலே அணிவித்து அந்த அம்மையை கரம்பற்றி தேரிலே கொண்டு ஏற்றினார். இந்த செய்தி சிசுபாலனுக்கு தெரிகிறது. உடனே அவனும் அவனுக்கு துணையாக வந்த துரியோதனாதிகள், அதிலே பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன், கர்ணன், இப்படி பல வீரர்கள் உண்டு.
பெரும் படையோடு வந்து கண்ணனையும் பலராமனையும் தடுத்துக் கொண்டார்கள். அப்பொழுது எம்பெருமான் அந்த இடத்திலே செய்த போர் அற்புதமான போர். காரணம், வீராதி வீரர்கள் அல்ல, யார் யாரெல்லாம் அந்த தூரதேசத்து மன்னனாகிய சிசுபாலனுக்கு துணை வந்தார்களோ அவர்களெல்லாம் தங்கள் வீரம் சோரம் போகுகிற நிலையிலே தோல்வியிட்டு அவமானப்பட்டார்கள், தோற்று ஓடினார்கள். எம்பெருமான் வெற்றி பெற்று அன்னையை துவரகாபுரி கொண்டு வந்து மூவரும் தேவர்களும் வந்து வாழ்த்துதல் போலிக்க, தேவர்கள் தெய்வ மாதர்கள் மரமாறி தலமாறி தூவி வாழ்த்த அந்த அம்மையை முளைப்படி திருமணம் செய்து தேசம் புகழ மனமுகித்து துவரையம்பதியில் வாழ்ந்து வருகின்றார். ஒரு பெண்ணே முதலாய் ஒத்து வந்த பெண்களையும் திருப்பொருத்தம் பூட்டி ஜெகலுக்குள் விட்டிருந்தார். கஞ்சன் இடுக்கங்கள் கழித்து அந்த காரணரும் பஞ்சவர்க்கு நன்மை செய்ய வார்த்தனர்தான் அம்மானை. பிறந்த துரியோதனனும் பிறவி ஒரு 100 வரும் பிறந்த புகழை சேரும் தேசமதில் வாழ்ந்து அவரவர்க்கு தக்க அர்த்தம் உள்ள வித்தை கற்று எவரவரும் இவர் வளர்ந்தார் அம்மானை. வளர்ந்து நிமிர்ந்து வரும் வேளை ஆனதிலே இளந்துருகி வாடும் இசையட்ட மபாவி துடியாய் மணி வழக்கு சொல்லி துரியோதனன் முடிய வினை சூடி உலகாண்டான் அம்மானை. பாவிருந்து பாராண்ட சிமையிலே கோபுகளுக்கு நீரு குடிக்க கிடையாது. கருமரவிமன் விசயன் ககாதேவன் நன்மை வரினகுலம் நாடான நடதுதான் குருநாடு எனவே கூறிவாரன் நகரி திருநாடு தன்னுடைய சிறப்புகளம்மானை. துரியோதனாதி செலுத்தும் அஸ்தினாபுரத்தில் பரி ஒட்டகமும் பலமிருக மனதுவும் பசியால் தகையால் பற்றி பாரவை முதல் இசையாய் குரு நகரில் எவிதகை அறிவரும் அஸ்தினாபுரத்தில் அரதேசி அவரெல்லாம் பக்தியாய் உள்ள பஞ்சவர்கள் அண்டிருக்கும் குருநாடு தண்ணீர் குழாங்கொண்டிருந்தனராம் திருநாட்டுக்கும் சிறந்த குருநாடு ஒரு நாடும் வந்த குருநாட்டு கொவ்வாது பருநாடு பக்தி உள்ள பஞ்சவர்கள் நன்னாடு. தேவரும் வானவரும் தெய்வத்தீரும் ஆளும் மூவரும் நன்றாய் உகந்த குருநாடு. ஆளியோடு சிங்கம் ஆனை ராஞ்சி புள்ளும் வெளிசமாய் உள்ள வெசுங்காய்ந்து தலையறவம் வெள்ளானை வெள்ளை மிகுதாரை ஆனதுவும் துள்ளாடி நித்தம் துலங்கி வரும் நன்னாடு. அந்நாடு நாடு அரணாட்டு கிடாகும் பொன்னாடு நாடு புத்தி உள்ளார் தன்னாடு.
அரணருளை பெற்றிருக்கும் ஐவருட தன்னாடு இரவலர்க்கு ஏற்ற தர்ம தன்னாடு மாயன் அருள் பெற்ற மன்னவர்கள் தன்னாடு தாய்நாடுவான தமிழர் குரு நன்னாட்டில் மெய்யெல்லாம் மன்னனுக்கு மேதினியில் பேர்வாதி பொய்யில்லாதர்மருக்கு பூபாதியாகவேதான் ஆண்டாதில ஆளுக்கோர் பங்காக ஆண்டவராய தன்மையால் அம்மானை இப்படியே ஆண்டு இருக்கும் அந்த நாளையிலே இப்படியே விட்ட குறை முடிவாகும் நாளையிலே வணங்காமுடியுடைய மன்னன் குறியோதனனும் இணங்காமல் விளங்கி எது செய்தான் நம்மானை தலை வீதம் பங்கு தான் வையா வண்ணமும் தான் நிலை பறிந்து விட்டோமோ நினைவு சற்றும் இல்லாமல் இனியவன் பூமிதனை ஆம்பரித்து ஐவரையும் தனியே வனத்தில் தனமுத்தி ராஜ்யத்தை அடக்கியரசழந்து அவன் நினைத்து மபாவி உடைக்கு சூது பொருதி ஒட்டி வைத்தான் ஐவரையும் பாவி துரியோதனனும் பஞ்சவரையும் விரட்டி கோவிதம்மாய் நாட்டை சுத்தியற தந்திருந்தான் வனவாதம் தங்கி வந்திருந்து பேரும் இனமானது போல் இருந்தார் கூடையதிலே அப்போது வேத வியாகரவர் அறிந்து செப்போடு ஒத்த திருமாலருகேகி மாயவரே பஞ்சவர்க்கு வாரமதாய்தான் இருந்து திரியொதனை ஜெயிக்க வந்த பெருமானே பஞ்சவரை மாபாவி பழுது சூதாடி வென்று வஞ்சகமாய் பாவி வனத்தில் தூரத்தில் விட்டான் ஐதேரும் பத்தினியும் அன்னை தீதாவுடனே பைபோல் நலரி வசித்திருந்து வாடுகிறான் அன்று மகாமேர்வில் அடியேன் ஊரைத்தபடி இன்று பாரதம் முடிக்க எழுந்தருளும் நலாஜி என்று முனிதான் எடுத்துரைக்க மாயவரும் அந்த திருமாலை வேறிடமேகி வேதவியாகரும் வெயூதும் வாயான் சிவகுண தர்மர் முன்னே சென்றனர்தான் நம்மானை நாராயணர் வரவே நல்ல தர்மாதிகளும் பாராணதை அந்தோம் பதம் பூண்டாரம்மானை கால் பிடித்து தர்ம கண்ண பாதம் தொழவே மால் பிடித்து தர்மரையும் மார்போடரவணைத்து பதராதே பாண்டவரே பக்தியுள்ள பஞ்சவரே கதராதே ஐவரையும் காத்தருள்வோம் என்றுரைத்தான் அப்போது தரும ரஜுதரையும் போற்றி இப்போது எங்களுக்கு ஏற்ற பாசிதீர சூரிய பாண்டம்
உத்தமனே ஆரியமான நம் அருளும் என்றார். போது மயவனாதிதனை நினைத்து மெய்ப்பான வந்தோம் மிக வருத்தி உறவியும் கையால் எடுத்து கனத்த தர்மர் கை கொடுக்க 5000 கோடி ஆய்தல் மிக வந்தாலும் என் பேரறிதான் என்னை நினைந்து வண்டம் அதில் அன்பரே நீரை அது நிறைய விட்டவுடன் என் பேரறியை எடுத்து அதில் இட்டதுண்டால் அன்பாத எல்லோர்க்கும் அமுதாய் வளரும் என்றார். இத்தனையும் சொல்லி இந்தாரே அன்பருக்கு சித்திரம் போல் வேண்டி தெளிந்திருந்தார் அம்மானை மாயன் சொல்லி மண்டபத்தில் போயினபின் உயவியகரரும் சொல்லுவார் தர்மருடன் பஞ்சவரே உங்களுக்கு பச்சை மால் இன்றும் முதல் தஞ்சம் என்று சொல்லி தான் போனார் மாமுனியும் மாமுனியும் போக வனத்தில் 5 பேரும் ஓமுனியே தஞ்சம் என்று உகந்திருந்தார் அம்மானை. பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகாபுரிக்கு மன்னராக வாழ்ந்திருக்கின்றார். அப்போது இங்கே துரியோதனாதிகள் பஞ்சபாண்டவர்கள் அவர்கள் வரலாற்றை நமக்கு இனி ஐயா தொகுத்து தருகின்றார். பாரம்பரியமான சொத்து, மூதாதையர்கள் ஆண்டிருந்த தேசம், அதை துரியோதனாதிகளும் பஞ்சபாண்டவர்களும் ஆழ்வீதமாக பங்கு வைத்து துரியோதனன் அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு அவனுடைய தேசத்தை ஆண்டு வருகிறான். தர்மராஜர் இந்திரபிரஸ்தம் என்று ஒரு தலைநகரத்தை பட்டணத்தை ஏற்படுத்தி அவர்களுக்குரிய ஒரு நாட்டை ஆண்டு வருகிறார்கள். நாடு பங்கு வைக்கின்ற போதே பழிதற்கின்ற நோக்கத்தில் நல்ல பகுதியை துரியோதனன் எடுத்துக் கொள்ளுகின்றார். அதே சமயத்தில் பாண்டவர்களுக்கு விளைநிலம் இல்லாத பூமியை கொடுத்தார். ஆனால் பொறுமையுடையவர்கள் அதை வாங்கி பண்போடும் பகவான் கண்ணனுடைய அருளோடும் நாடு நகர் ஆண்டிருந்த காரணத்தினால் நாளுக்கு நாள் அந்த கொரு நாடு செழித்துக் கொண்டு வந்தது. பகை எண்ணத்தோடும் தீய செயல்களோடும் நாட்டை ஆண்டு வந்த துரியோதனனுடைய அந்த தேசமானது நாளுக்கு நாள் பட்டு பதறி போய் வந்தது. அஸ்தினாபுரத்திலே வாழுகின்ற பட்சி பறவைகளானாலும் மிருகங்களானாலும் மனிதர்களானாலும் பசியாற வேண்டும், தடையாற வேண்டும் என்றால் குரு நாட்டுக்கு வந்தால்தான் முடியும் என்ற ஒரு சூழ்நிலை அஸ்தினாபுரத்திலே ஏற்பட்டது. அப்போ நாளுக்கு நாள் நாடு வறுமையாகிக் கொண்டு வருகிறது. ஆனால் பாண்டவர்கள் ஆண்டிருக்கின்ற தேசமோ செழிப்படைந்து வருகிறது. நாம் முன்னமேயே இது சற்று சிந்தித்து இந்த நாட்டை பங்கு வைத்திருந்தால் தலைவீதம் பங்கு வைத்திருக்கலாம். அப்போ நம்முடைய அண்ணன் தம்பிமார்களுக்கு 100 பங்கு கிடைத்திருக்கும், பாண்டவர்களுக்கு 5 பங்குதான் கிடைத்திருக்கும். அதையும் நாம் தவற விட்டு விட்டோம். இனி எப்படியாயிலும் அவர்களை ஏமாற்றி அல்லது கொண்டு குவித்து நாட்டை பறிக்க வேண்டும் என்று பல திட்டங்களை போட்டார். ஆனால் அவனுடைய எண்ணம் ஒன்றும் பலிக்கவில்லை. கடைசியாக துரியோதனனையே பழிவாங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவனுக்கு நண்பனாக வந்து சேர்ந்த அந்த துரியோதனனுடைய மாமன் சகுனியின் சூழ்ச்சியினால் பாண்டவர்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டு சூதாட்டத்திலே நாட்டை தோற்று வருகின்றார்கள். சகுனி துரியோதனனுக்கு துணையாக இருந்து பழுது சூதாடி
பாண்டவர்களுடைய நாட்டை பறித்துக் கொடுக்கின்றான் துரியோதனனுக்கு. அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் பந்தயத்திலே தோற்றவர்கள் 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம் முடிக்க வேண்டும். 13 ஆண்டுகள் கழித்து வந்தால் அவர்கள் தோற்ற நாட்டை திருப்பி பெற்றுக் கொள்ளலாம் என்ற நிபந்தனையிலே நாடுகளை இழந்துவிட்டவர்கள் பாண்டவர்கள் வனவாசம் புகுந்தார்கள். வனத்திலே அவர்கள் பைப்போல் அலறி பசித்து துடித்து வாடி இருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே வேயூதும் வாயானாகிய நந்தகோபாலன் ஸ்ரீகிருஷ்ணன் வேத வியாசருமாக அந்த வனத்திலே எழுந்தருளுகின்றார்கள். இவர்களை கண்டவுடனே பாண்டவர்கள் ஓடோடி வந்தார்கள். தர்மாதிகள் கண்ணருடைய காலிலே விழுந்து வணங்கினார்கள். வணங்கி அந்த தர்மரை தூக்கி மார்போடு அழைத்துக் கொண்டு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுகின்றார், பாண்டவரே, இனி நீங்கள் பதற வேண்டாம் என்று இப்படி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நிற்கிற போது தர்மராஜர் ஒரு வேண்டுதலை வைத்தார். அண்ணா, நாங்கள் நாட்டை ஆண்டிருந்த போது யார் எப்பொழுது எப்படி வந்தாலும் வேலைக்கு அவர்களுக்கு பசியாக்கி இருந்தோம். இன்று எங்களுடைய பசி கூட பெரிதாக தெரியவில்லை. எங்களை நாடி வருகின்ற ஏழைகள், அதிதிகள், விருந்தினர்கள், சொந்த பந்தங்கள், தவத்தோர்கள், இப்படி வருகிறவர்களுக்கு வேலைக்கு மனநிறைவோடு அவர்களுக்கு பசியாற்ற எங்களால் முடியவில்லை. எனவே ஆரியமாக அண்ணா அருளக்கூடிய சூரிய பாண்டத்தை உடனே வரவழைத்து தர வேண்டும் என்று பணிந்து நின்றார் தர்மராஜர். உடனே பகவான் கண்ணனும் ஆரியமாக அன்னம் அருளக்கூடிய சூரிய பாண்டத்தை வரவழைத்து தர்மனுடைய கை கொடுக்கிற போது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற சூத்திரத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். பாண்டவர்களே, என் பெயர் அரிதான், என்னை நினைந்து அன்போடு இதிலே நீர் வாருங்கள், உரையேற்றலாம். அப்பொழுது என் பேர் அரி, அதை எடுத்து இதிலே இட்டதுண்டா? அப்படி வளருகின்ற அன்னம் இருக்கிறது, எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் கொடுக்கலாம். அள்ள குறையாத அளவிற்கு 5000 கோடிக்கு மேற்பட்டவர்கள் வந்தாலும் கூட இதிலே குறையாத நிலையிலே அன்னம் வளர்ந்து கொண்டே இருக்கும். எல்லோருக்கும் திருப்தியாக அன்னம் கொடுத்து நீங்களும் சந்தோஷப்படலாம் என்று அந்த பாண்டவர் கேட்டுக்கொண்ட பிரகாரம் சூரிய பாண்டத்தை வரவழைத்து அதை தர்மருடைய கையிலே கொடுக்கின்றார். கொடுத்துவிட்டு விடைபெறுகின்றார் எம்பெருமான். அப்பொழுது வேதவியாசர் வந்து சொல்லுகின்றார் தர்மரிடத்திலே, தர்மா, இன்று முதலாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கின்றார். நீங்கள் ஒருபோதும் அவரை மறந்துவிடக் கூடாது என்று சூத்திரம் சொல்லுவது போல சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றார். இப்படி வனத்திலே வந்த கண்ண பரமாத்மாவும் வேதவியாசரும் திரும்பிவிட்டார்கள். இந்த பாண்டவர்கள் வனத்திலே வனவாசம் செய்து வருகின்றார்கள். இந்த செய்தியின் துரியோதனன் அறிந்திருக்க வேண்டும். பட்டினியால் கிடந்து வாடுவார்கள் என்று இருந்தோம், வாடி வதங்கி அழிந்து போவார்கள் என்றிருந்தோம். இப்பொழுது அவர்களுக்கு சூரிய பாண்டம் கிடைத்து விட்டது. எனவே மீண்டு வந்து கேட்டால் நாடு கொடுக்க வேண்டும். ஆதலால் அவர்கள் மீள முடியாத அளவிற்கு அவர்களை வனத்திலே வைத்துக் கொண்டு விட வேண்டும் என்று பாவியாகிய துரியோதனன் பல சூதுகளை செய்கின்றான். அதை எம்பெருமான் கண்ணபரமாத்மா பாண்டவர்களுக்கு துணையாக இருந்து முறியடிக்கின்றார். அந்த வாசகத்தையும் தொடர்ந்து சொல்லி வருகின்றார். பாவி துரியோதனனும் பஞ்சவரை கொல்ல வந்து அவன் செய்த அநியாயம் அத்தனையும் ஒக்க ஒரு மிக்க உரைக்க கேள் ஒன்றுதலே நஞ்சை கலந்து நல்லதை இருந்திருந்தான் அஞ்சலந்து மாயன் அதிகாரம் மாலை பாதாளம் வெட்டி பார்வை மனையோட்டி நீதாள மான நடியோன் அதிகாத்தான் கண்ணிதனில் பாவிகள் நாட்டி
பாவிய வந்திரதெல்லாம் பலியாமலை சேர்த்து சோவித மாயன் துணை செய்தாரம் மானை பின்னந்த பஞ்சவர்க்கு பெரும் பாவி சொன்னபடி 12 ஆண்டு பரிவாய்காளிந்த பின்பு மாயந்துது போனார் வஞ்சமில்லா வஞ்சவர்க்கு தீய துரியோதனனும் திருமாலை பாராமல் தாழ் போற புத்தி தனுரைத்து வஞ்சவர்க்கு வாழ்வர பூமி வாரந்தார் வமன்மே இயல்போல் இடங்கான் ஏன் என்று உரைத்தான் மாயனையும் வாமி வாபோ என பேசி ஏனென உரைத்த இயல்பு கெட்டம் பெருமாள் கர்ணன் விலமும் கடிய விதூரன் விலமும் மன்னன் திருவீஸ்வர் வாழந்துரோணன் விலமும் தென்னன் விரியோதனன் விலமும் தானளித்து வண்ண விஜயனுக்கு வாழி பல கொடுத்து வீமனுக்கு நல்ல விதை தந்தாயுதம் கொடுத்து ராமந்த கதிரனுக்கு சக்தி சுலம் கொடுத்து நகுலனுக்கு ஆயுதமும் நல்ல பாரி கொடுத்து புகழான தர்மருக்கு பொறுமை அறி கொடுத்து மங்கை துரோபதைக்கு வாய்த்த கனல் கொடுத்து செங்கையில் பரதத்தை செறித்தார் மயவரும் மாயருட கையில் வளர்ந்த திருமுடியில் ஓசையிட வந்தாய் ஒத்திட பரதப்போம் ஐவேருட படையும் அரவ கொடி ஒன்படையும் கை போரும் போரும் கனையோடு வாழ் போரும் அம்பு போரும் கருவி அச்சி போரும் பொருது கர்ணன் ஜகுனி கனத்தவலு சல்லியனும் மன்னன் ஸ்ரீ பீஷ்மர் வாய்த்த துரோணர் முதலான சராசந்தன் வரையும் சத்திய கிசகனும் ஊராத வீமன் வெளியிட்டானம் மானை இத்தனை பேர் மாண்டால் இருப்பாரொன்று வரும் அத்தனை பேரை அறுத்தான் அர்ஜுனன் பிரியோதனன் படைகள் சேர மாறிந்த பின்பு விரிமாறு தூவி வெளியில் வந்தான் மாபாவி தம்பி படைகள் தலைவர் முதல்வர் முதல் வம்பிறந்தாச்சே வாழ்வதெனன்றி சொல்லி எல்லாரிடந்திலும் எண்ணம் இல்லை என்றிடலாம் வெல்லாரும் வெல்லா விதை கர்ணன் மண்டதினான் இருப்பதோ உலகில் இறப்பது வேண்டனவே விருப்பமுள்ள கர்ணனைத்தான் வெற்றி கொண்ட அர்ஜுனனை இன்று கொல்ல வேணும் என்று எழுந்தான் பாடைக்கவே அன்று மாய்தான் அறிந்து அர்ஜுனனை தான் அழைத்தான் நாளும் என்ன போதைதாய் நீ அதனால் உன்மேலரவ கோ
இசைந்த போர்கோலம் விட்டு வண்டு சுற்றும் அவனுக்கு வரிசை மிக கொடுத்து பீமனுட தண்டதுக்கு விசைமால் வீசை கொடுத்து ஓமனவெளிமனுக்கு போர்க்கு வீடை கொடுத்து விஜயன் பரிநகுலன் வெற்றி சகாதேவன் இசை ஒத்த தர்மரையும் இந்த நில்லும் என்று பீமனையும் கூட்டி வெளியில் அறி வந்திடவே காமகனல் நீரிதறியோன் எழுந்தது போல் வந்தானே பாவி வணங்கா முடியோன் சந்தானமான தமிழ் வீமந்தன் மாறி துரியோதனனானவன் பாண்டவர்களை வனத்திலேயே வைத்துக் கொண்டு விட வேண்டும் என்று பழுது செய்தான். அதாவது நஞ்சை கலந்து நல்ல தயிர் என்று கொடுத்தான். அப்பொழுது அந்த விஷயத்தில் இருந்து பாண்டவர்களை எம்பெருமான் காப்பாற்றுகின்றார். பாதாளம் வெட்டி வீமனை அதிலே சாரச் செய்தான். விஷம் தோய்ந்த வேலிலே பட்டு இறந்து விடுவான் என்று. அப்பொழுதும் அந்த வீமனை எம்பெருமான் தான் காப்பாற்றினான். ஒரு அரக்கனை ஏவி அவர்களை எடுத்து விழுங்கிவிடு என்று சொன்னான். அவனும் பாம்பு வடிவிலே வந்து இவர்களை எடுத்து விழுங்குகின்றான். அந்த வேளையிலும் அந்த பாம்பின் வயிற்றிலிருந்து பாண்டவர்களை பகவான் காப்பாற்றுகின்றார். நீருண்ணுகின்ற பொய்கையிலே விஷத்தை கலைந்து அவர்களை மாளச் செய்தார். அதே சமயத்தில் பூதத்தை ஏவி அவர்களை எடுத்து விழுங்கிவிடச் செய்தார். இப்படியெல்லாம் செய்த அவதூறுகளிலே இருந்து, பாண்டவர்களுக்கு வந்த அபாயங்களிலே இருந்து பாண்டவர் பாகனாகிய கணவரமாத்மா அவர்களை காத்து ரட்சித்தார். இப்படி 12 ஆண்டுகள் வனவாசம் முடிந்தது. மேலும் ஒரு ஆண்டு விராட நாட்டிலே அஞ்ஞாதவாசமும் நிறைவேறியது. சொல்லிவிட்ட பிரகாரம் 13 ஆண்டுகள் முறைப்படி அவர்கள் கழித்துவிட்ட காரணத்தினால் அந்த பாண்டவர்களுக்காக வேண்டி பகவான் தூது செல்லுகின்றார். அதாவது பாண்டவர்களின் அபிப்பிராயத்தையும் கேட்டுக்கொண்டு நாடு தரமாட்டேன் என்று சொன்னால் ஆளுக்கு ஒரு ஓராயிரம் அல்லது தங்குவதற்கு ஒவ்வொரு வீடாயிலும் கேட்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்திலே செல்லுகின்றார். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் தூது வருகிறார் என்ற செய்தியை அறிந்து அப்படியே அந்த துரியோதனன் முதலாவது அவரை அவமதித்தான். பின்னாலே சகுனி சொல்லிக் கொடுத்த திட்டத்தின் பிரகாரம் நாடும் தரமாட்டேன், ஊரும் தரமாட்டேன், ஏற்போல் இடந்தானும் ஈயேன், ஈயிருக்கும் இடந்தானும் ஈயேன் என்று சொல்லி போருக்கு தயாரான. அப்பொழுது எம்பெருமானுடைய திருக்கரத்திலே விளங்குகின்ற பஞ்சசைன்யம் என்னும் திருச்சங்கினுடைய ஓசையினால் பாரத போரானது ஆரம்பமாகிறது.